ஏசாயா அதிகாரம் 16. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டண துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓடி வருகிறவர்களை காட்டி கொடாதிரு. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒளிந்து போம். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள். எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திவாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு அப்பாலே எட்டியிருந்தது. ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, எலையாளேயே, உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர் வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போயின. திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் குடல்களும் கிராரேசி நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல தொனிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான். ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். ஏசாயா 16 அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். இதிலே மோவாபிற்கு தேவன் கொடுக்கும் இறுதி அழைப்பை குறித்து பார்க்கிறோம். தேவன் கொடுக்கும் இரக்கத்தை பெறுவதற்கு வரும்படி அதற்கு தேவன் கொடுக்கும் அழைப்பை இந்த அதிகாரத்தின் துவக்க பகுதியிலே நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 16:1. தேசாதிபதிக்கு செல்லும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இங்கே பலிக்காக ஆட்டுக்குட்டி மோவாபிலிருந்து இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட அழைக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி பலியிடும் மிருகம். இது இயேசு கிறிஸ்துவை தெளிவாக குறிக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் சொல்கிறார். மோவாபியர் அவ்விதம் ஆட்டுக்குட்டிகளை இஸ்ரவேலுக்கு அனுப்பிவிட்டார்களானால் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது ஆகிவிடும். இதை செய்திருப்பார்களானால், தேவ அழைப்பிற்கு கீழ்ப்படிந்திருப்பார்களானால் அவர்கள் கிருபையை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் மாய்மாலமான தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே பாவிகளாகவே காணப்பட்டார்கள். இதுவே அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்தது. ஆம் அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் தேவ சித்தம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார்கள். இது மாய்மாலமான வாழ்க்கைக்கு நடத்தும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை
இழந்து போகச் செய்யும். ஏசாயா 16:2. இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். இந்த அர்னோன் என்பது பெரியதொரு நதி அல்ல. இது மோவாபியர்களை அசீரியர்களிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு பெரிதானதல்ல. ஆகவே மோவாபியர்கள் அவர்களால் பிடித்துச் செல்லப்பட்டார்கள். ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். இங்கே தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யாக்கோபு கூறியிருக்கிறார், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய்ப் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்திலே புறஜாதியாருடைய சபையை குறித்து பேசும்போது யாக்கோபு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அதாவது தேவன் புறஜாதியாரை அழைத்து சபையை ஸ்தாபிக்க ஆரம்பித்தவுடன் அவர் மீண்டும் தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்திவிட்டார். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. தேவன் மோவாபியரை வெறுத்து ஒதுக்கி தண்டிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பெருமைதான். பிரியமானவர்களே, அவர்களுடைய இந்த பெருமையின் காரணமாகவே தேவன் அருளிய இரக்கத்தை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். மோவாபியர்கள் தங்களுடைய சுய நீதியை முழுமையாக நம்பினார்கள். ஆகவே தேவன் அவர்களை விடுவிக்கவில்லை. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய சுய நீதி ஒன்றுக்கும் உதவாது. அது நம்மை ரட்சிக்காது. தேவனுடைய ரட்சிப்பை பெறவும் இடம் கொடாது. ஆகவே நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை உடுத்தவோ மற்ற உபயோகத்திற்கோ பயன்படுத்த முடியாது. ஆகவே கர்த்தாவே, நான் ஒன்றுமில்லை, நீர் என்னை ஆட்கொள்ளும், நீர் என்னை வழிநடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அநேக காலமாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டிருந்தாலும் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே அவரை பரிபூர்ணமாய் விசுவாசிக்க முடியவில்லையா? அல்லது அவர் யார் என்பதை அறிந்திருந்தும், அவரே உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்திருந்தும் உங்கள் பெருமையினாலே அவரை இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஒருவேளை அப்படிப்பட்ட பெருமையினாலே இன்னமும் உங்களை தாழ்த்தவில்லை என்பதை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்றால் இந்த நேரத்தில் தானே, ஆண்டவரே, நீரே என்னுடைய இரட்சகர், என்னுடைய சுய நலத்தினாலே, என்னுடைய சுய நன்மைகளினாலே, என்னுடைய முயற்சிகளினாலே நான் உம்மை அடைய முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, என்னை இரட்சியும் என்று கூப்பிடுங்கள். நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் அவரண்டை அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு புதுவாழ்வு தர ஆயத்தமாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார். இங்கே தேவன் நாட்காட்டியை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது 3 வருஷங்களுக்குள்ளே என்று சொல்கிறார். இஸ்ரவேலரோடு தொடர்புள்ள தேசங்களை குறித்து தேவன் இவ்விதமாய் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அவர் தேவ சபையிலே ஒருபொழுதும் நாட்காட்டியை பயன்படுத்தியதில்லை. மோவாப் 3 ஆண்டுகளிலே அழிக்கப்படும் என்று அவர் கூறியது போலவே தேவன் அசீரியாவை மோவாபிற்கு எதிராக எழும்ப பண்ணி அழித்தார். அவர்களுடைய பெருமையினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது. லூசிபர் அதிகாலையின் மகன். தன்னுடைய பெருமையினால்
தன்னை உயர்த்திக் கொள்ள விரும்பினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க விரும்பினான். தேவனை விட உயர்ந்த இடத்திலே தனிப்பட்டதொரு ராஜ்யத்தை ஏற்படுத்த முற்பட்டான். இன்றும் கூட அநேகர் இந்த விதமாக செயல்பட விரும்புகிறார்கள். அவர்களுடைய பெருமையினாலே தேவனுடைய வார்த்தையையும் வெளிப்பாடுகளையும் தள்ளிவிடுகிறார்கள். அவர்களுடைய சுய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு மேலாக வைக்க விரும்புகிறார்கள். இவர்கள் தாங்களே தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சி எடுத்து கிரியை செய்வார்கள். ஏனெனில் அவர்களுடைய பெருமை தேவனுக்கு கீழ்ப்படிய இடம் கொடுப்பதில்லை. இன்று சபையிலே இப்படிப்பட்ட மக்கள் அநேகரை காண்கிறோம். மாய்மாலமாக தேவனை தேடுகிறார்கள். பக்தியின் வேஷம் தரித்தவர்கள், சுயநலக்காரர்கள், தேவனுக்கு எதிரானவர்கள், இன்னும் இது போன்றவர்களை காணலாம். இவர்கள் எல்லாரும் எப்படி உருவாகுகிறார்கள்? அவர்களுடைய பெருமையினாலேதான். ஏசாயா 53:6 பார்ப்பது போல, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆம் பிரியமானவர்களே, மோவாபின் மீது தேவ தண்டனை வந்தது. தேவனுடைய வழிகளை விட்டு வெளியே சென்ற தேசம் இன்று முற்றிலும் மறக்கப்பட்டுவிட்டது. சகோதரனே, சகோதரியே, இதிலே நமக்கும் எச்சரிப்பின் செய்தி இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவரது விருப்பத்தின்படி செயல்படுகிறோமா அல்லது அவரது வழிகளை விட்டு விலகிச் செல்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம்.